ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெய்னி டே ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டஃபிங் தான். ஒரே ஸ்டஃபிங்கை வச்சு ரெண்டு விதமான பஜ்ஜி எப்படி பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கேரட் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இது எல்லாமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கோட கலந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பஜ்ஜியுமே. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையுமே நல்லா நைஸாக உங்களுக்கு கட்டி இல்லாத மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி, கேரட் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் உங்கள் புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றபடி நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழமோ 2 எலுமிச்சம்பழமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் இல்லைனாலும் நீங்கள் அப்புறமா உங்களுக்கு வேணும்னா மேலே சாட் மசாலா தூவிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மின்ட் சட்னி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மின்ட் சட்னி ரெடி பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மின்ட் சட்னி ரெடி பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சு அதை கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கலந்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மின்ட் சட்னி ரெடி பண்ணல. அப்புறம் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஓடுற மாதிரி இல்லாத நல்ல ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் கோட் ஆகிற கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு பிசையணும். மாவு பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் 4 விரல் விட்டிங்கன்னா நல்லா உங்கள் விரலில் கோட் ஆகி வரணும். அந்த மாதிரி கெட்டியான கொஞ்சம் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ரெட் மேலேயும் மிளகாய் மேலேயும் நல்லா கோட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகாயில் இருக்கிற மிளகாயெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஏன்னா அது காரமாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் வயத்தில் கீறிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் அதோட விதைகள் எல்லாமே எடுத்துடணும். விதை இருந்தால் தான் உங்களுக்கு காரம் வரும். விதை இல்லைன்னா உங்களுக்கு அந்த காரம் தெரியாது. எல்லா விதையுமே நான் இப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு ஒரு பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மிளகாய்க்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம பஜ்ஜி மாவில் துவச்சி பொரிச்சோம் எண்ணெயில் அப்படின்னா சூப்பரான ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிரும். இது நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற மிளகாய் பஜ்ஜியோட இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக அதெல்லாம் ஸ்டஃப் பண்ண பிறகு இப்போ நம்ம மாவு கலந்து வச்சுருக்கிறதுல அதை நல்லா போட்டு பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ இப்போ இதை கம்ப்ளீட்டாக கோட் பண்ணியாச்சு. நம்ம அதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சுட பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு சூடான பதத்தில் இருக்கும் போதே நம்ம போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. அடுத்ததாக ப்ரெட் பஜ்ஜி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்டஃபிங்கை ப்ரெட்டுக்கு நடுவில் மின்ட் சட்னி தடவி வச்சுட்டிங்க அப்படின்னா ப்ரெட் பஜ்ஜியும் ரெடி ஆகிடும். ஒரே சமயத்தில் 2 விதமான பஜ்ஜியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் வெந்துருச்சு மிளகாய், உள்ளேயுமே நல்லா மிளகாயுமே வெந்திருக்கும். இதை திருப்பி போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இது கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் கார சட்னி இல்லைனா வந்து மீன் சட்னி கூட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி இப்போ ப்ரெட் பஜ்ஜிக்கு நம்ம ப்ரெட்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மிளகாயோடு நம்ம வந்து சாப்பிடும் போது உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வச்ச ஸ்டஃபிங்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் நீங்கள் வந்து மின் சட்னி தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஸ்டஃபிங்கை வைக்கலாம். இன்றைக்கி எங்கிட்ட மின் சட்னி இல்லைங்கிறதுனால நான் அப்படியே வந்து இந்த ஸ்டஃபிங்கை மட்டும் ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு நம்ம அப்படியே இன்னொரு ப்ரெட் வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மாவில் தோச்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ப்ரெட் பஜ்ஜியும் ரெடி ஆகிடும். கடைகள்லாமும் உங்களுக்கு ப்ரெட் பஜ்ஜி கிடைக்கும். அதுவுமே இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி சாப்பிடலாம். 2 சைடும் நல்லா கோட் பண்ணி சைட்லலாம் நல்லா வந்து அந்த பஜ்ஜி மாவு கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ பொரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக கோட் பண்ணியாச்சு. இதை நம்ம எண்ணெயில் இப்போ போட்டுடலாம். எண்ணெயும் நல்லா வந்து உங்களுக்கு சூடாக இருக்கணும். இப்போ போட்டு நீங்கள் வந்து 2 சைடும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து இனிப்பாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லாம் வச்சு சாப்பிடும் போது வேறு விதமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு, நம்ம எடுத்தாச்சு. இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 ரெசிப்பியும் ரெய்னி டைம்ஸ்லேயும் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடலாம். பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் வந்து நடுவில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையுமே தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.